பீன்ஸ் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியல் செய்ய 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, பீன்ஸு அது எல்லாத்தையும் வேக வைக்கணும். 2வது பார்ட் வந்து வேக வைத்த பொருளை வழக்கமாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி அதில் போட்டு செய்யணும். இந்த 2 பார்ட்டையும் எப்படின்னு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை தயார் நிலையில் வச்சுக்கணும். அது என்னென்னு இப்போது சொல்கிறேன். பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதில் வந்து பீன்ஸ் எடுக்கிறோம். அது சின்ன சின்னதாக வெட்டணும், பொடியாக வெட்டிக்கலாம். அப்புறம் அது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கேரட்டை சேர்த்துக்கலாம். அதையும் ரொம்ப பொடியாக வெட்டிக்கணும். அது கூட என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா, பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் பெரும்பருப்பு அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ண இந்த பீன்ஸு, பாசிப்பருப்பு, பெரும்பருப்பு இது எல்லாத்தையும் தண்ணியில் கொஞ்சம் போட்டுடணும். பிறகு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, தண்ணீர் அதோடு சேர்த்து குக்கரில் போட்டு மூடி முக்கால் அளவு வேகிற அளவுக்கு வேக வச்சிடணும். முழுசாக வேக வச்சிடாதீங்க, குழஞ்சிடும். அதாவது ஒரு 70%, ஒரு 75% வேக வச்சு எடுத்து வச்சிடணும். வேக வைத்த இந்த பீன்ஸு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணீர் இருக்கும், அதை வடிகட்டி வேக வைத்த பொருளை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும், குழகுழன்னு இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து வேக வைக்கும் முறை. அதுக்கப்புறம் எப்படி சமைக்கலான்னு பார்ப்போமே. என்னென்னா, வழக்கமாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான். எப்படி பொரியல் செய்வோன்னா, ஃபஸ்ட்டு அதான் கேஸ் பற்ற வைக்கணும்னு சொல்லாதீங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய் அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடுகு போடுவோம். அப்புறம் சோம்பு போடலாம். சோம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் போடுவோம். வழக்கமாக இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம்ல, அதை பொடி பொடியாக ஒரு வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக வெட்டி போட வேண்டியது. அதாவது பெருசு பெருசாக இல்லாமல் பொடி பொடியாக போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நல்ல டேஸ்ட்டு ஸ்மெல் வரும், அதையும் போட்டுக்கலாம். இதில் இதுவரை நம்ம பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருந்த அந்த பீன்ஸு இருக்கும்ல, பீன்ஸ், கேரட்டு அந்த இது எல்லாமே அந்த ரா மெட்டீரியல்ஸ் அதை மட்டும் நம்ம போடணும். போட்டுட்டு வதக்கிக்கலாம். அப்போது என்ன பண்ணணும்னா, சில்லி வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை உப்பு முன்ன பின்ன இருந்தால் அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னும் கல்யாணத்துலலாம் என்ன பண்ணுவோன்னா, தேங்காய் துருவி போடுவோம். தேங்காவை நல்லா துருவி கடைசியாக வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக மேலே தூவி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி முழுசாக காய்கறி வெந்து சாப்பிட்ற நிலைமைக்கு வந்த பிறகு சுவைக்க தயாராகிவிடும். நன்றி.